Taste the Daily. அண்மை செய்தி. அரசியல் சாசன பட்டத்தை புதைத்துவிட்டு செயல்படும் ஃபெயிலியர் மாடல் விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். அரசியல் சாசன சட்டத்தை புதைத்துவிட்டு செயல்படும் ஃபெயிலியர் மாடல் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி 54 மாதங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கும் நிலையில் காவல்துறை என்று ஒன்று செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தீசக்தி திமுகவினுடைய காட்டாட்சி தர்பார் இன்று வரை தமிழக மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து வருகிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். தணலிலிட்ட புழுவாக மக்கள் அனுதினமும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாரும் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது கொடுமையுடைய உச்சம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பல ஊடகங்களில் அதாவது பலத்தை பயன்படுத்தி 54 மாத கால விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்ற நிகழ்வுகளை மறைத்து விடலாம், தமிழக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்ற மமதையில் ஆட்சியாளர்கள் இருப்பது அவர்களுடைய குரூர புத்தியினுடைய வெளிப்பாடாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அரும்பாடுபட்ட தமிழக காவல்துறை தற்போது நிர்வாக திறனற்ற முதலமைச்சருடைய செயல்பாடற்ற நிலையினால் சீர்கெட்டிருப்பது வேதனையான ஒன்று என்றும் இந்த ஆட்சியில் நிர்வாக திறனற்ற காவல்துறையுடைய அனைத்து அவயங்களும் செயலிழந்து விட்டதை கண்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதை மருந்து புழக்கம் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து குற்ற நிகழ்வுகளிலும் குற்றவாளிகளுடன் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கைகோர்த்து இருப்பது, அவர்களை காப்பாற்றும் பணியில் காவல்துறை சட்டப்படி செயல்படாத நிலை மற்றும் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தைரியமாக எடுத்துரைக்கும் சமூக ஊடகங்களை முடக்குவது மற்றும் சட்டவிரோத என்கவுண்டர்களில் ஈடுபடுவதும் தான் விடியா திமுக ஸ்டாலின் மாடலுடைய ஆட்சியின் சாதனை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தங்களது குற்றங்களில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகளை காப்பாற்ற சிபிஐ விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடும் இந்த விடியா திமுக அரசு கிட்னி மற்றும் முறைகேடு மோசடிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற அதாவது முயற்சிக்காமல் அவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மூத்த வழக்கறிஞர்களை வைத்து முறையாக வாதிடாமல் தவறிழைத்த மருத்துவமனையை மீண்டும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வாய்ப்பை பெற்றிருப்பது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் 4 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்றும், அதாவது அவர்களுக்கு சுமார் 104 கோடி ரூபாய் நிவாரணமாக மாநில அரசு வழங்கி இருப்பதாகவும் கூறியிருப்பது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தோல்வியினுடைய வெளிப்பாடா அல்லது வெட்கக்கேடா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடாக 104 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது என்று பெருமையுடன் குறிப்பிட்டதுதான் அரசின் சாதனையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அல்லது சட்டம் ஒழுங்கின் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுவதா என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் அமைச்சர் தான் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஜூலை மாதம் முதல் அக்டோபர் வரையிலான கடந்த 4 மாதங்களில் தமிழ்நாட்டில் சுமார் 501 கொலைகளும் சுமார் 156 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் பதிவாகி உள்ளன என்று ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன. செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலையில் 2 காவலர்களே அண்டை மாநில பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது கொடுமையினுடைய உச்சம் என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை அடையாறு அருகே காந்தி நகரில் குணா என்பவர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தேனி அருகே 2 சவரன் தங்க நகைக்காக இளைஞரை அடித்து கொலை செய்துவிட்டு ஆற்றில் வீசியது அதைவிட மிக கொடூரமான செயல் என்றும், திருப்பூரில் மது போதையில் அசாம் இளைஞர் வெட்டி கொன்றது, அதே போன்று தாராபுரத்தில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் 70 வயது முதியவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது, வட மாநிலங்களில் குழந்தைகளுடைய உயிரை குடித்த நச்சு இருமல் மருந்து தயாரித்த நிறுவன உரிமையாளரை மத்திய பிரதேச காவல்துறை கைது செய்யும் வரை
செயலற்றிருந்த தமிழக காவல்துறை சென்னை அசோக் நகரில் காவல் நிலையம் அருகே 38 வயது இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவருடைய கணவர் பள்ளியினுடைய அனைத்து சாவிகளையும் வைத்துக் கொண்டு பள்ளி வகுப்பறைகளை தவறாக பயன்படுத்தியது. இந்த மாதம் கடலூர் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி கண்ணபரான் பாண்டியன் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் வாகனத்தில் ஏற்றிய பின் ரவுடியினுடைய ஆதரவாளர்கள் காவல் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நெல்லை காவலர்கள் அதே போன்று நவம்பர் 1ஆம் தேதி இரவு முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூரில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் தெருவில் சென்றவர்களை தாக்கி சிசிடிவி காட்சியை வெளியிட்டுவிட்டு வீட்டு உரிமையாளர்களை கைது செய்துள்ளது சென்னை மாநகர காவல்துறை என்றும் வீடுகள், தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் சிசிடிவி வைக்க காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் சிசிடிவியினுடைய பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரவுடிகளுடைய அட்டகாசத்தை வெளியிட்டதால் ரவுடிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்துவிட்டு வீட்டு உரிமையாளர்களை மிரட்டுவதா காவல்துறையுடைய மரபு என்றும் இதுபோல் செய்தால் குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சி சொல்ல யார் முன் வருவார்கள் என்ற கேள்வி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இதுதான் பொம்மை முதலமைச்சர் தலைமையில் வைக்கக்கூடிய காவல்துறைய லட்சணமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது. இன்றைய நாளிதழ்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலேயே போதை மருந்து கடத்தல் மாஃபியாவாக இருக்கக்கூடிய கிங்பின் என்று கருதப்படக்கூடிய செனகல் நாட்டு பிரஜையான பெண்டே என்பவனை டெல்லி காவல்துறை கைது செய்வதாக செய்திகள் வந்திருக்கிறது. இப்படி பல நிகழ்வுகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதையும் பெண்கள் பாதுகாப்பு முற்றிலுமாக காம்பரமைஸ் செய்திருப்பதை பார்க்கும்போது விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அச்சமில்லை என்பதையே இது காட்டுகிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு இது விளக்கம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை தலைக்குனிய விடமாற்றம் என்று கூறிய திரு ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து எனது தலைமையிலான அம்மா அரசிலும் சட்டப்படி சிறப்பாக இயங்கிய காவல்துறை கடந்த 54 மாத கால விடியா திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்திருக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல்துறை சிறப்பாக செயல்படாத நிலையில் தற்போது காவல்துறையுடைய செயல்பாடுகள் மிகுந்த கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் தமிழகத்தில் டிஜிபி பதவி காலியானவுடன் தகுதியான காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் இருக்கும் நிலையில் விடியா திமுக அரசினுடைய காலத்திற்கு ஏற்ப ஆடக்கூடிய ஜூனியர் அதிகாரிகளுடைய பெயர்களை மத்திய தேர்வாணையத்திற்கு பரிந்துரைக்காத நிலையில் அதாவது வேண்டுமென்றே டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தும் நோக்கத்தோடு தற்காலிக டிஜிபியை நியமித்திருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் டிஜிபி நியமிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் வரை வழக்கு தொடர்ந்தும் இன்று வரை இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத விடியா திமுக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி 7/11/2025 அன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றமும் தமிழ்நாடு அரசுக்கு 3 வார காலத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. நிர்வாக திறனற்ற இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது புரட்சி தலைவருடைய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காட்டுப்புலியை வீட்டில் வைத்தாலும் கரியம் சோறு கலந்து வைத்தாலும் குரகு கையில் மாலை கொடுத்தாலும் கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது என்ற வரிகள் தான் ஸ்டாலினுக்கு அப்படியே பொருந்துகிறது என்று தெரிவித்திருக்கிறார். 4.5 ஆண்டு கால நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. குறிப்பாக மக்களை காக்கும் சட்டம் ஒழுங்கினுடைய தோல்வியால் தமிழகமே பாதிப்படைந்து வருவதை இனியும் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அரசியல் சாசன சட்டப்படி மக்களை காப்பதாக உறுதிமொழி ஏற்று ஆட்சி அமைத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தன் சுயநலத்திற்காக விளம்பர மாடல் ஆட்சி நடத்துவதை தமிழக மக்கள் இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வலியுறுத்துவதோடு மத்திய தேர்வாணைய விதிகளின்படி அவர்கள் அனுப்பிய பட்டியலிலிருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமனம் செய்ய வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை புதைத்துவிட்டு
செயல்படும் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகாஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.